and so welcome to Vedantu channel பசங்களா. எஸ் நாம இன்னைக்கு 5.5 ஓட 5 மார்க்ஸ் அதாவது 5.5 எக்ஸசைஸ் எல்லாமே பார்க்க போறோம். சரிடா பசங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இந்த ஒரு வீடியோல கவர் பண்றோம். உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளோட சேனல்ல நீட் அண்ட் ஜெய்க்கான ஒரு வேதாந்து ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்கு. தி சென்டர்ஸ் டீடைல்ஸ் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ல ஜாயின் பண்ணணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா மறக்காம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணலாம். ஸோ கூடவே நம்மளோட சேனல்ல 12th ஸ்டேட் போர்ட் புக்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் வந்துட்டு பெட்டரா வந்துட்டு கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. எல்லா புக்ஸுமே எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ்னு எல்லாமே புக்ஸ் ஒரே கைட்ல இருக்கு. ஸோ யூ கேன் ரெஃபர் அண்ட் எக்ஸாம்ல கொஞ்சம் ஈஸியாகவே ஸ்கோர் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கைட் புக் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா செட்டாவே இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜிக்கு செட்டாவே இருக்கு. அந்த புக்குக்கான டீட்டெயில்ஸும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஓகேங்களா? ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணுங்க. ரைட்டாடா பசங்களா? அண்ட் நம்மளோட பெய்ட் கிளாஸஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பெய்ட் கிளாஸ்க்கும் நம்ம போயிட்டே இருக்கு. டெய்லியுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பயங்கரமா போர்ஷன்ஸ் நம்ம முடிச்சுட்டு ரிவிஷனுக்காக ஒரு எக்ஸாம் சென்ட்ரிக்கா போக போறோம். சரியா பசங்களா? எஸ். ஸோ உங்களுக்கு 90% ஸ்காலர்ஷிப்போடவே இந்த எக்ஸாம் எழுத முடியும். இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இது இந்த வருஷத்துக்கான திங்க். இது எல்லாமே திஸ் இயர் கவுண்ட். ஸோ நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களோட கவுண்டிங்க சேர்ந்து நம்மளோட டிஸ்பிளேல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்ன என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் நிறைய டீட்டெயில்ஸ் தரணும். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை படிக்கும் போது செமி எலிப்டிக்கல் ஹார்வே, ஓகேவா? அதாவது இந்த மாதிரி ஒரு ரோடுக்குள்ள ஸோ இந்த மாதிரி வே இருக்கு சரிங்களா? இந்த வேல ஒரு ரோட் கிராஸ் பண்றோம். ஸோ ரோட் இந்த ரோட்ல இப்போ ஒரு வகையான ட்ரக்கை பத்தின டீட்டெயில்ஸை சொல்றாங்க. இந்த ட்ரக் வந்து இந்த ஹார்வேக்குள்ள இருந்து வெளியே வந்துருமா, வெதர் இட் இஸ் கிளியர் திஸ் ஹார்வே, கிளியர் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிறதா கொஸ்டின். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு பார்த்துடலாமா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம் பசங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா இப்போ இந்த ஹார்வே இருக்குல்ல, இந்த ஹார்வே நாம வரைய போறோம் சரிங்களா? ஸோ அது என்ன ஷேப்னு சொல்றாங்க? இட் இஸ் ஆல் செமி எலிப்டிக்கல் ஷேப். இது என்னப்பா? செமி எலிப்டிக்கல் ஒரு ஹார்வே. ஸோ செமி எலிப்டிக்கல் இருக்கிற ஹார்வேவை நம்ம பண்றோம். ஓகேங்களா? அப்ப என்ன ஆகும்? நீங்க ஒரு எலிப்ஸ் வரைஞ்சுக்கோங்க. you have a ellipse. okay, செமி இதுல பாதி தான் வரையணும் ஆக்சுவலி. சரிங்களா? இதுக்கு நம்ம ஒரு ஆரோ போட்டு வச்சுப்போம். டயக்ராம் தான் மஸ்ட் பசங்களா. இந்த எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் தெளிவா தெரிஞ்சா போதும், நம்ம மற்றது எல்லாமே சூப்பரா பண்ணலாம். ஓகே யா. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹார்வே இருக்கு. இப்போ இவங்க கிட்ட கொடுத்துருக்க டீட்டெயில் எல்லாமே கலெக்ட் பண்ணுவோமா? செமி எலிப்டிக்கல் ஹார்வே ஓவர் ஒன் வே ரூட். ஸோ ஒரு வேனா ஜஸ்ட் போறது மட்டும் தான் அப்படியே வச்சுக்கலாம். போறது இல்லைன்னா வருது மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். ஹாஸ் அ ஹைட் ஆஃப் 3 மீட்டர். இதோட லைக் ஹைட் இதுல இருக்க மொத்த ஹைட். ஸோ சென்டர் எலிப்டிக்கல் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஹைட்டா இருக்கும். இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல ஒரு ஹைட் வரும், இந்த இடத்துல ஒரு ஹைட் வரும், இந்த இடத்துல வரும். ஸோ சென்ட்ரலி மேக்ஸிமம் ஹைட் நம்மளுக்கு எப்போ கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த சென்டர் பொசிஷன்ல தான். இதுதான் மேக்ஸிமம் ஹைட். இப்போ இந்த மேக்ஸிமம் ஹைட் நம்மளுக்கு 3 மீட்டர். சரிடா பசங்களா? அண்ட் we have a width of 12 மீட்டர். வித்னா அகலம். ஸோ இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 12. ஸோ இது சரி சமமா பெரியங்க. அப்போ இங்க 6 இங்க 6 இருக்குமா? இது ஒரு இது ஹார்வே பத்தினது. நெக்ஸ்ட் ட்ரக்கை பத்தினது. இப்போ தனியா நான் ஒரு ட்ரக் பத்தி பேசினேன். இஃப் இட் இஸ் லைக் ட்ரக்கோட ஃபர்ஸ்ட் பாடி, இந்த தலை இருக்குல்ல, அந்த தலையை மட்டும் நம்ம பாடி மட்டும் பார்க்க ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி இருக்குமாடாப்பா. ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் ஷேப் வந்துட்டு உள்ள போகுமா போகாதா அப்படிங்கிறதா கொஸ்டின். சரிங்களா? ஸோ த ட்ரக் ஹாஸ் அ வித் ஆஃப் 3 மீட்டர். ஹைட்டு விடுங்க. ஸோ இவனோட ஹைட்டை நம்ம விட்டுருவோம். ஓகேவா? ஸோ 3 மீட்டர். இப்போ வித் 3 மீட்டர்னா இப்போ இப்படி ஒரு குகை இருக்கு அப்படின்னா அந்த ட்ரக் சென்டர்ல தானே போகும். இட் இஸ் ஒன் வே ரோடு. அப்போ ட்ரக் சென்டர்ல தான் போகும். ட்ரக் சென்டர்ல தான் போக போகுது அப்படின்னா ஸோ அந்த ட்ரக்கு போற லொக்கேஷனை நம்ம ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணி வச்சிடலாம். மேக்ஸிமம் இப்படி ஒரு லொக்கேஷனா இருக்குமா? இந்த லொக்கேஷனுக்குள்ள தானே ட்ரக்கு போகலாம்.
ஆமாலாட பசங்களா, இந்த ட்ரக்குக்குள்ள இப்படி போனா போகலாம் ரைட். ஸோ வித் எவ்வளோ 3 மீட்டர், வித் 3 மீட்டர்னா இது 1.5 மீட்டர் இருக்கும், இங்க ஒரு 1.5 மீட்டர் இருக்கும் சரியா. அப்போ இந்த பொசிஷனோட கார்னர் பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ இந்த வித்து அதாவது இப்போ இந்த லொகேஷன் நம்ம பிளாட் பண்ணியிருக்கோமா, இந்த லொகேஷனுக்குள்ளதான் இப்போ அந்த ட்ரக் போகுமா போகாதான்னு டிசைட் பண்ண போறோம். சரி, ட்ரக்கோட வித்தும் இதோட வித்தும் ஒண்ணுதான். இப்போ இதோட ஹைட்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஹைட்டை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இப்போ இந்த இந்த இடத்துல இருக்க இந்த ஹைட்டை விட ட்ரக்கோட ஹைட் அதிகமா இருக்குன்னா போகாது, ட்ரக்கோட ஹைட் கம்மியா இருந்துச்சுன்னா போகும். கரெக்டா? இந்த இந்த நொலைக்குள்ள போகணும்னா இப்போ இதை விட குட்டியா இருந்தா தானே போகும். எஸ் ஆர் நோ? ஸோ குட்டி பெருசுன்னு பேசும்போது நான் ஹைட்டை பத்தி தானே பேசி ஆகணும். ஸோ நான் ஹைட்டை கண்டுபிடிக்க போறேன். அம்பட்டு தானே பசங்க. சரி, இப்போ இதோட குவாடினேட் என்னவா இருக்கும்? ஸோ இதோட குவாடினேட் பார்த்தா இந்த லைன்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு? 1.5 மீட்டர் தள்ளி இருக்கு. ஹைட்டு எனக்கு தெரியாது. ஸோ லெட் இட் பி y. ஓகே, அண்ட் வி ஹாவ் அன் அனதர் பாயிண்ட். நம்ம கிட்ட இன்னொரு பாயிண்ட் இருக்கு. இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும்ல பசங்களா? இந்த பாயிண்ட் என்னது? இந்த பாயிண்ட்டை விடுங்க, இந்த பாயிண்ட் விடுங்க. ஓகேவா? ஸோ எலிப்ஸோட ஃபுல் ஹைட் உங்களுக்கு தெரியும் 3 மீட்டர்னு சொல்லிட்டு. என்னது ஃபுல் ஹைட்? என்னது 3 மீட்டர். ஆமா ரைட். அதாவது b ஓட வேல்யூ 3. இப்படி இந்த குட்டி அகலம் இருக்குல்ல, அந்த குட்டி அகலம் தான் b ஓட வேல்யூ. இங்க இந்த சைடு அகலம் இருக்குல்ல, இந்த அகலம் இருக்குல்ல, இதுதான் a ஓட வேல்யூ. ஓகேங்களா? இது நம்ம ஒரு நார்மல் எலிப்ஸ் தானே போட்டிருக்கோம். எலிப்ஸ் ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y square by b square equal to 1. இதுல இந்த a and b substitute பண்ணுங்க. Okay, what is your a here? 6. What is your b here? 3. Substitute it here. So 36, sorry, x square by 36 y square by 9 equal to 1. சரிடா பசங்களா, இதுதான் இப்போ உங்களோட எலிப்ஸ் ஈக்குவேஷன். ஓகே, இப்போ இதுல இப்போ இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணி, அந்த பாயிண்ட் எலிப்ஸ் மேல இருக்கு, ஒரு பாயிண்ட் கர்வ் மேல இருக்குன்னா அந்த பாயிண்ட் அந்த கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ 1.5 y 1.5 y சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1.5 ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா 2.25 ஹோல் டிவைடட் பை 36 பிளஸ் y square by 9 is equal to 1. So y square by 9 is equal to 1 minus 2.25 divided by, சரி 2.25 எழுத வேண்டாம். இவங்க நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1.5 நம்ம எப்படி எழுதிக்கலாம்? we will write like 3/2. 3ல பாதி தானே 1, அது அப்படியே எழுதிப்போம் சரிங்களா. ஏன்னா இதுல டெசிமல் வேண்டாம். ஸோ 3/2னா 9/4 divided by 36. So y square by 9 is equal to 1 minus 9/4 into 36. சரிங்களா. 32 2னா 72. 72 plus 72 it is 144. ஓகேவா? 144. அப்போ y square by 9 is equal to 1 minus 9/144. So 144 minus 9/144. அப்போ y square is equal to 9/144 into 144ல 9 போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்க ஒரு 4 இங்க ஒரு 5. ஸோ ரிமைனிங் 135. இப்போ ஸ்கொயர் ரூட் எடுங்க. அப்போ yக்கு என்ன ஆகும்? ஸ்கொயர் ரூட்னா 3 வெளியே வந்துடும், இது 12 வெளியே வந்துடும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 135. ஓகேங்களா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 135 எப்படி கண்டுபிடிப்பீங்க? திஸ் இஸ் தி ஃபார்ம் தான். 135 3 டிஜிட் இருக்கா, ஒரு டிஜிட்டை எடுத்துக்கணும். ஸோ 1 1 1 இதை 2ஆல மல்டிபிள் பண்ணுவீங்க. இங்கே 2 டிஜிட் இறங்கணும் சரிங்களா. 35. ஸோ இது 20s ரேஞ்சில் இருக்கும். 1 டைம் போட்டால் தான் வரும். ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 4 14 10. இட் இஸ் டெஃபினெட்லி நாட் லெஸ். ஸோ திஸ் பாயிண்ட் போட்டிங்கன்னா 2 0 வரும். 1400 200 ரேஞ்சில் இருக்கு. 200 ரேஞ்சு யார் கூட மல்டிபிள் பண்ணால் 1400 வரும், 700 வரும். ஸோ நீங்கள் அப்போ 6ன்னு போட்டுக்கோங்க. 6 6 36, ரிமைண்டர் 3 12, ரிமைண்டர் 3னா 5, ரிமைண்டர் 1னா இட் இஸ் 13 சரிங்களா. இட் இஸ் 44 இஸ் யுவர் ரிமைண்டர். ஓகேவாடா பசங்களா? இன்னொரு டிஜிட் வேணாலும் எடுத்துக்கோங்க, இன்னொரு டிஜிட் எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 12, ரிமைண்டர் 1 3 2. ஸோ 2 0 வருமா? ஸோ இது 2000 ரேஞ்சில் இருக்கு, இது 4400 ரேஞ்சில் இருக்கு. யூ புட் 1 times. 1 time is enough, right? ஏன்னா 2 times போட்டிங்கன்னா அதிகமாக போயிடும். ஸோ 2 3 2 1. ஓகே, வாட் எவர். 11.61 11.61. ஸோ y is equal to 3 into 11.61 divided by 12.
ஸோ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணும். ஸோ மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணீங்க அப்படின்னா வாட் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர்? So it is approximately 2.9025 something. சரியா 2.9025 something. இது வந்துட்டு யாரோட ஹைட்டு? அந்த கேவோட ஹைட்டு. கரெக்டா 1.5 மீட்டர் கேப்ல அந்த குகையோட ஹைட்டு 2.9 மீட்டர். சரியா? இதுவே நம்மளோடது என்ன? நம்மளோட ட்ரக் ஹைட் என்னது? 2.7 மீட்டர் தான். 2.9 விட 2.7 குட்டியா தான் இருக்கும். அப்படின்னா see 2.7 is less than your 2.9 meter, which means it cleared the archway. அது archway-வை clear பண்ணிரும். அவ்வளவுதானே பசங்களா? கான்செப்ட் புரியுதா? ஜஸ்ட் அது எலிப்ஸ் ஈக்குவேஷன்ல வச்சு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைண்ட் பண்றது. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போறோம். திஸ் இஸ் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். என்ன சொல்றாங்க? தட் இஸ் ஒரு எர்த் வந்து சுத்திக்கிட்டே இருக்குடா பசங்களா. எர்த் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஹைட்ல சுத்திக்கிட்டே இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கும் போது எர்த்துக்கும் சன்னுக்கும் இடைப்பட்ட மினிமம் கேப். ஸோ எர்த்தும் சன்னு சுத்திக்கிட்டு இருக்க இந்த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஹைட்டை நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. சரிடா பசங்களா? ஸோ இந்த டீட்டெயில்ஸை வச்சு அவங்க கேட்டிருக்க அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சன் அண்ட் தி அதர் ஃபோக்கஸ் என்னன்னு கேட்க போறாங்க. ஸோ இதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்படிதான் பூமியை சன்னு சுத்திக்கிட்டே இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம எலிப்டிக்கலா சொல்ல போனா திஸ் இஸ் தி ஆர் பாத், ரைட்? அப்போ அதோட ஆர்பிட் சன்னும் அதுவும் சுத்துற அந்த ஆர்பிட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எலிப்டிக்கல் ஷேப். ஸோ இப்படிதான் சுத்திக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் தி கரெக்ட் பாத். பாரா பசங்க. சரியா? ஸோ த மேக்ஸிமம் வந்து மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி எர்த். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எலிப்டிக்கல் ஷேப்பை வச்சு சொல்லுங்க எந்த இடத்துல சன்னு கிட்டத்தட்ட பார்க்க ரொம்ப அதிகமா இருக்கும், எந்த இடத்துல சன்னுக்கும் எர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படிங்கிறது இதை பார்த்து தான் நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க கொடுத்துருக்க டீட்டெயிலை வச்சு நாமளே ஒரு எலிப்டிக்கல் ஷேப்பா வரைவோம். சரியா? ஏன்னா உனக்கு வந்து ஸ்கூல் புக்ல உங்களோட புக்ல எல்லாம் அது கொடுக்க மாட்டாங்க. ஓகே? ஸோ ஓகே, திஸ் இஸ் தி எலிப்டிக்கல் பாத். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்கடா பசங்களா? ஸோ ஃப்ரம் தி சன், ஓகே அது கொடுத்துட்டாங்க. the sun is at one focus. எலிப்ஸ் அப்படின்னா 2 ஃபோக்கஸ் இருக்கும். சரியா? இப்போ இதை வந்து நான் நார்மல் எலிப்ஸா மாற்றணும். ஸோ இப்போ இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் இருக்கும். கரெக்டா? ஸோ 2 ஃபோக்கஸ் இருக்கும். ஒன்று இங்கே, ஒன்று இங்கே. சரி, நாம என்ன பண்றோம்? சன்னை ஒரு இடத்துல வைக்கிறோம். அதுவும் என்ன சொல்லிட்டாங்க? ரைட் சைடு வைக்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகேவா? திஸ் இஸ் நாட் மென்ஷன் பட் யுவர் சன் இஸ் ஹியர். சரியா? உன்னோட சூரியன் இங்க இருக்கு. ஓகேவாடா பசங்களா? இப்போ எர்த் என்ன பண்ணும்? இப்படி சுத்திக்கிட்டே வரும். ஆமா, ரைட்? இப்படி ஒரு எர்த் புட் சரிடா பசங்களா? திஸ் இஸ் தி ஆர் எர்த். சரியா? இந்த மாதிரி ஒரு எர்த் இருக்கு, ரைட்? இந்த எர்த் என்ன பண்ணுது? இட் இஸ் ரிவால்விங் அரௌண்ட் லைக் திஸ். இந்த மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கும். ரைட்டா? இப்படி சுத்திக்கிட்டே இருக்கும்போது நீங்க அப்சர்வ் பண்ணுங்க எந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது சன்னுக்கும் எர்த்துக்கும் கம்மியான டிஸ்டன்ஸ் இருக்கு. இருக்கிறதுலே பார்க்கும்போது இந்த இடம் தான் இருக்கிறதுலே கம்மியான டிஸ்டன்ஸ். when your earth is plot here, அப்போ என்ன அர்த்தம்? இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மினிமம் விஷயம் வருது. செகண்ட் விஷயம் பாரு. இப்போ இதை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். again we are drawing a circle, right? சரிடா பசங்களா? அகைன் இதே மாதிரி உங்களை நம்ம சுத்திக்கிட்டே வரும்போது எந்த இடத்துல பார்க்க அதிகமான டிஸ்டன்ஸ் இருக்கு பாரு. இங்கேயே ஒரு லைன் காட்டுதா? ஸோ இந்த இடம் வரும்போது தான் இட் இஸ் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட பொசிஷன் 2.
ஸோ ரெண்டு பேர்த்தையும் பிளாட் பண்ணாச்சு, ரைட்? ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன வரைய போறோம், இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதுதான் மினிமம். அண்ட் இந்த மினிமம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னடா பசங்களா, இவங்களுக்கும் உள்ள மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் we have to find it, right? இதுக்கும் உள்ள மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ், மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ், வாட் எவர். சரியா? ஓகே, ஃபைன். அப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்டன்ஸ் என்னது நீ சொல்லு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ்? ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது என்னது, இதுதான் சென்டர் ஆஃப் தி ஆரிஜின். திஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ். ஓகேங்களா? சென்டர் ஆஃப் தி எலிப்ஸ். சென்டருக்கும் இந்த இந்த ஏர்த்துக்கும் இருக்குல்ல, இந்த சென்டருக்கும் இந்த ஏர்த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏ. இங்கேயும் சரி ஏ டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சென்டருக்கும் அந்த நுனி வேர்டெக்ஸஸ்க்கும், ஓகேவா, சென்டர் அண்ட் வேர்டெக்ஸ்க்கு உள்ள கேப் வந்து ஏ. அதே சென்டர் அண்ட் ஃபோக்கஸ்க்கு உள்ள கேப் வந்து ஏஇ. இதை வச்சு தான் நம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க இருந்து இங்க வரைக்கும் கணக்கு எடுக்க போறோம். ஸோ இதை நம்ம பிரிச்சு தான் கணக்கு எடுக்கணும். சென்டர்ல இருந்து பிரிச்சு கணக்கு எடுங்க, ரைட்டா? ஸோ சென்டர்ல இருந்து பிரிச்சு கணக்குறோம். ஸோ ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ டாட்டட் ப்ராடக்ட். ஓகே, ஸோ இவங்கள டாட்டட்ல எடுக்கிறோம். இது எவ்வளோடா பசங்களா? இது எவ்வளோ? ஓ, இது வந்து வேர்டெக்ஸ்க்கும் சென்டருக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஏ டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இங்கிருந்து இந்த சன்னுக்கும் இவனுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்? ஏன்னா சன்னு வந்து ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கு. இது எவ்வளோ? ஏங்கிற டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் ஏ அண்ட் திஸ் இஸ் ஏஇ. am I right? இதுதான் உன்னோட சன். ஓகே, இப்போ இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நீங்க கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி எந்த டிஸ்டன்ஸும் நம்ம படிச்சது இல்லை. சென்டர்ல இருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸ் படிச்சிருக்கோம். அப்ப நீ சென்டர்ல இருந்து கால்குலேட் பண்ணி பழகுங்க, சரிங்களா? ஸோ சென்டர்ல இருந்து கால்குலேட் பண்ண போறீங்க. ஐம் யூசிங் திஸ் ஒன். அப்போ இந்த ஹோல் லைன்ல இருந்து, புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? யாரா பசங்களா? இப்போ இந்த ஹோல் லைன்ல இருந்து இவ்வளோ தூரத்துல இருந்து திருப்பி இவ்வளோ தூரம் பின்னாடி வர வேண்டியதா இருக்கு. புரியுதா? இப்படி போயிட்டு திருப்பி இவ்வளவு தூரம் பின்னாடி வர வேண்டியதா இருக்கு. இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ் உனக்கு தெரியும் ஏன்னு. இந்த மிஸ்ஸிங் கேப் யாரு? திஸ் இஸ் ஏஇ. அப்போ அந்த இந்த டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? திஸ் இஸ் ஏ மைனஸ் ஏஇ. ஏல இருந்து ஏஇ மைனஸ் பண்ணாதான் அது இருக்கும். அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஓகே, ஸோ we will continue with this. ஓகேங்களா? அப்போ நம்மளோட மினிமம் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லிருக்கோம். இதுதான் மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? இங்க ஏ, இங்க ஏஇ. ஸோ ஏ பிளஸ் ஏஇ நம்மளுக்கு 152 into 10 power 6. அண்ட் இது வந்து ஏ மைனஸ் ஏஇ. ஸோ ஏ மைனஸ் ஏஇ இஸ் ஈக்குவல் டு 94.5 into 10 power 6. நம்மகிட்ட என்ன கேட்டிருக்கான்? டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி சன் டு தி அதர் ஃபோக்கஸ். அதர் ஃபோக்கஸ்னா இங்க இருக்கிறது. இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், சென்டருக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஏஇ. அப்ப இங்க ஒரு ஏஇ, இங்க ஒரு ஏஇ. என்ன வேணும்? 2AE கேட்டிருக்கான். அவ்வளவுதான். சரியா? நம்மளுக்கு ஏஇ தான் வேணும். அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸை என்ன பண்ணுவீங்க? வாட் யூ வில் டூ? நம்ம கிட்ட ஏ பிளஸ் ஏஇ இருக்குடா பசங்களா. 154 152 into 10 power 6. அண்ட் ஏ மைனஸ் ஏஇ நம்ம கிட்ட இருக்கு 94.5 into 10 power 6. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த நீங்க ஆட் பண்ணிடாத. we need ஏஇ. ஸோ ஏ தான் கேன்சல் ஆகணும். அப்போ சப்ராக்ட் பண்ணுங்க. சப்ராக்ட் பண்ணீங்கன்னா ஏ கேன்சல் ஆயிடும். உங்க ரெண்டு பேரும் 2AE ஆயிடுவாங்க. உங்க ரெண்டு பேர்த்தையும் சப்ராக்ட் மட்டும் பண்ணுங்க. ஸோ 152ல 94.5 போச்சுன்னா, ஓகேவா? 152ல 94.5 போச்சுன்னா என்ன ஆகும் பசங்களா? 59.5 into 10 power 6. எஸ், ரைட். ஸோ அகைன் என்ன பண்ணலாம்? இந்த இந்த பாயிண்ட் போகணும்னு நினைச்சீங்கன்னா 595 into 10 power 5 கிலோமீட்டர். அவ்வளவுதான். கேட்டிருக்கிறத முடிச்சிட்டோம். புரிஞ்சுதாடா பசங்களா? எஸ். நெக்ஸ்ட் பாருங்க. A concrete bridge is designed as a parabolic arc. ஒரு parabolic arc, அதாவது பார்த்தனா தெரியுதா? இது ஒரு பாரபோலா மாதிரி இருக்கா? இந்த மாதிரி ஒரு பாரபோலா மாதிரி இருக்க ஒரு பிரிட்ஜை நம்ம வந்து டிசைன் பண்றோம். ஓகே, ஸோ த ரோட் ஓவர் தி பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜுக்கு மேலே ஒரு ரோடு இருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் நாட் ஆக்சுவலி த பிரிட்ஜ். ஸோ இந்த பிரிட்ஜோட பிக்சரை நான் வேற மாதிரி கொண்டு வந்திருக்கேன். சாரிடா பசங்களா. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ அதுக்கு மேலே ரோடு இருக்குன்னு வச்சுக்கோ. இந்த பிரிட்ஜுக்கு மேலே ரோடு இருக்கு. ஓகே,
I have a parabola like this. சரிடா, நாமளே ட்ரா பண்ணிப்போம். ஓகே, இந்த மாதிரி பிரிட்ஜ் இருக்கு, கீழே ஆறு போகுது, ரைட்டா? ஸோ we have a road there. நம்ம மேலே இப்படி ஒரு ரோடு இருக்கு. அவ்வளோதானே? ஓகேவாடா பசங்களா? ஸோ திஸ் இஸ் அ ரோட். இங்கே வந்து நம்மக்கிட்ட ரோடு இருக்கு, ஓகேங்களா? ஸோ த கான்கிரீட் பிரிட்ஜ் இஸ் டெவலப்ட் அஸ் அ பாரபோலிக் ஆர்ட் வித் ரோட் ஓவர் த பிரிட்ஜ். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம நார்மலி என்ன பண்ணணும்னா ஒரு சில பேர்த்த நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக எடுத்துக்கணும். ஸோ இது எப்பயுமே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் தி ஆர்க் வே. பாதி பாதியாக பிரிச்சுக்கணும் எப்பயுமே. ஆர்க் வேவை கரெக்டாக எக்ஸாக்டாக பிரிக்கணும். சென்டரில் இருக்க மாதிரி 40 மீட்டர் லாங் ரோடு, 40 மீட்டர் அகலம் உள்ளது. அப்போ இது ஒரு 20, இது ஒரு 20 எடுத்துக்கலாமா? அவ்வளோதான், சரிங்களா? நெக்ஸ்ட் என்னது, இந்த மேக்ஸிமம் ஹைட். நான் சொன்னல மேக்ஸிமம் ஹைட் எந்த இடத்துல இருந்து, இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கும். திஸ் இஸ் 15 மீட்டர், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் என்னது, ரைட் தி பாராபோலா. அந்த பாராபோலாவை நீங்க சொல்லணும், ஓகே? ஸோ பாராபோலாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சா போது நீங்க ஈஸியா பாராபோலாவை கண்டுபிடிச்சிடலாம், சரியா? ஸோ இதுல என்ன பாயிண்ட் உனக்கு தெரியும்னு கேட்டேன்னா, இப்போ இந்த பாயிண்ட் உனக்கு தெரியும். எஸ், இந்த பாயிண்ட் உனக்கு தெரியும். ஏன்னு சொல்லுங்க. எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு, 20ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஒய் ஹைட் எவ்வளோவா இருக்கு, 15ஆ இருக்கு. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், 20, -15. ஏன் நான் -15 போடுறேன், இது ஃபோர்த் குவாட்ரண்ட்ல எக்ஸ் பாசிட்டிவா இருக்கும், ஒய் நெகட்டிவா தான் இருக்கும், சரிங்களா? எஸ், அண்ட் யூ நோ இட் இஸ் அ டவுன்வர்ட் பாரபோலா. டவுன்வர்ட் பாரபோலானா அதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, y² = -4ay. சரி, மாத்திட்டேன். x² = -4ay. So you substitute this point 20, -15. 20, -15 substitute பண்ணுங்க. 20 square பண்ணா 400 and 4 into 15 60 -4 -னா 60y. Sorry, 60a. ஏன்னா a ஓட வேல்யூ தெரிஞ்சாதான் பாராபோலா கம்ப்ளீட் ஆகும். So a will be 40/6 which is 20/3. ஓகே பசங்க? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ x² = -4 into 20/3y. ஸோ 3x² = -80y. இதுதான் உங்களோட பாராபோலா. This is the arc of the parabola curve. புரிஞ்சுதா? இவ்வளவுதான்டா பசங்க. This is not very big one to deal with. So example 5.34 என்ன சொல்றாங்கன்னா, parabolic communication antenna. ஒரு ஆண்டனா பார்க்க இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த ஆண்டனால இதுதான் முக்கியம். ஏன்னா இதுதான் சிக்னலை ரிசீவ் பண்ணி இங்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ண வைக்கும், சரியா? அப்படி இருக்கு இந்த இது இருக்குல்ல, இது எங்க நிக்கும்னா கரெக்டா ஃபோக்கஸ் கிட்ட தான் இருக்கும். இஃப் யூ அஷ்யூம் திஸ் இஸ் அ பாராபோலான்னு அஷ்யூம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவன் எங்க நிற்பான், இவங்களை எங்க நிறுத்தி வைப்பானா கரெக்டா ஃபோக்கஸ் கிட்ட நிறுத்தி வச்சதா சிக்னல் வரும், இல்லைன்னா வராது. ஓகே, எஸ். So the parabolic communication antenna has a focus at 2 meter distance from the vertex of the antenna. சரிங்களா? So what they have did, அவங்க ஒரு பாராபோலா வச்சிருக்காங்க. நாமளும் ஒரு பாராபோலா வரையலாம். இப்படி ஒரு பாராபோலா, இப்படி ஒரு பாராபோலா. ஓகேவாடா பசங்களா? அண்ட் பாராபோலாக்கு நம்ம என்ன பண்ணணும், ரைட்டா? ஃபோக்கஸ் இங்க இருக்கு. திஸ் இஸ் தி ஃபோக்கஸ். ஸோ இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஸோ வர்டெக்ஸ் பாயிண்ட்டுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இங்கே தான் ஃபோக்கஸ் இருக்கு, இங்கே தான் 2 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் தி வித் ஆஃப் தி ஆண்டனா 3 மீட்டர் ஃப்ரம் தி வர்டெக்ஸ். அதாவது
வேர்டெக்ஸ்ல இருந்து 3 மீட்டர் தள்ளி, வேர்டெக்ஸ்ல இருந்து 3 மீட்டர் தள்ளினா அது இங்க இருக்கு. இங்க இருக்கும் போது அவனோட width என்னன்னு கொஸ்டின் பண்றாங்க. they are asking about the width of this parabola. okay, so we need this. இந்த height நம்மளுக்கு தேவை, ரைட்டா? இப்போ இந்த height நம்மளுக்கு தேவை, அம்பட்டு தான். சரி, ஓகே. my question is, இது உனக்கு தெரியும், இது எவ்வளோ? 3. vertexல இருந்து 3 டிஸ்டன்ஸ்ல இருக்கு, கரெக்டா? இது 3னா அப்ப மேல இருக்க பாயிண்ட் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? இந்த பாயிண்ட் இதுவும் 3 தானே. this is 3, height தான் எனக்கு தெரியாது. so 3, y ஒரு பாயிண்ட் கன்ஃபார்ம். ஆனா எனக்கு ஃபோக்கஸும் தெரியும். so 2 மீட்டர்னா அந்த a தான் அந்த ஃபோக்கஸ். a தான் அந்த ஃபோக்கஸ். பாராபோலாவை பொறுத்த வரைக்கும் ஏங்கிறது அந்த ஃபோக்கஸ். சரிங்களா? இது என்ன பாராபோலா? this is y square is equal to 4ax curve. சரிங்களா? இதுல நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஸோ ஏதான் உனக்கு தெரியுமே 2ன்னு. ஸோ y square is equal to 8x. இதுதான் உங்களோட பாராபோலா கர்வ். இப்போ இந்த பாராபோலா கர்வ் மேல தான் இவன் இருக்கான். இதை போட்டு நீ y கண்டுபிடிங்க. ஸோ சப்ஸ்டிட்யூட் தட் பாயிண்ட். y square is equal to 8xல 3, y சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா this become 9 is equal to 9 இல்ல, y square is equal to 3 2s are 24. அப்போ y எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? square root of 4 into 6. ஸோ 4 வெளியே எடுத்துட்டீங்கன்னா 2√6. 2√6 மீட்டர். புரியுதாடா பசங்களா? இது வித்து கிடையாது. வித்துனா ஃபுல்லா சொல்லணும். வித்துனா அகலம். ஸோ இந்த ஹேண்ட் இதோட அகலம் கேட்குறான். ஓகேவா? இங்கிருந்து 3 மீட்டர் தள்ளி இது இப்படி கர்வா இருக்குன்னா இப்போ இதோட அகலம் என்னன்னு அவன் கொஸ்டின் பண்றான். சரிங்களா? ஸோ அப்போ அகலம்னா ஃபுல்லா தான் சொல்லணும். இப்போ width of the antenna equal to 4√6. okay வாடா பசங்களா? so we have 4√6. 4√6 மீட்டர் போட்டுருங்க. மீட்டர் போட மறந்துடாதீங்க. சரிங்க, இதுதான் நெக்ஸ்ட். so the equation y is equal to 1/32x square modules a cross section of parabolic mirror. இந்த மாதிரி ஒரு parabolic mirror இருக்கு. உங்க கண்ணுக்கு தெரியுதா? this is the mirror of a parabola. okay, used for solar energy. so இதுல எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வாங்குறோம். ஓகேவா? that is a heating tube. ஓகேவா? heating tube. so actually என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த heating tube is located at the focus of the parabola. இதுதான் பசங்க அந்த heating tube. இந்த ஹீட்டிங் டியூப் எங்க இருக்குன்றாங்க? அந்த பாராபோலோட ஃபோக்கஸ் மேல இருக்கு. அப்பதான் சன்லைட் எல்லாருமே இந்த இதுல பட்டு ஃபோக்கஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். எல்லாத்துக்கும் தெரியும் மிரர். நீங்க வந்து ஒரு கான்கேவ் கான்வெக்ஸ் மிரர் பத்தி படிச்சிருக்கீங்க. யா, எஸ் ஆர் நோ? ஸோ இட் இஸ் அ கான்கேவ் கர்வ். லைக் வாட் வில் ஹேப்பன்? கான்கேவா இருக்கட்டும், கான்வெக்ஸா இருக்கட்டும். இப்படி ஒரு கர்வ் பத்தி படிச்சிருக்கேன். அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இப்படி ஒரு கர்வ் பத்தி படிச்சிருக்கீங்க, ரைட்டா? இது கான்வெக்ஸ்ங்கிறது ஹைப்பர்போலாவை மீன் பண்றது, கான்கேவ்ங்கிறது பாராபோலாவை மீன் பண்றது, ரைட்டா? இந்த ரெண்டு மிரர்ஸும் சரி, இந்த ரெண்டு மிரர்ஸும் எங்க தான் லைக் லைட் ஆல்வேஸ் ஃபோக்கஸ் அட் ஃபோக்கஸ் பாயிண்ட். நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல கூட டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்கீங்க. ஒரு 6 பார்ட் டயக்ராம் நம்ம வரைஞ்சிருக்கீங்க. எஸ். ஸோ இதுதான் நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட். அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ல தான் எல்லா லைட்டும் மீட் ஆகும். அதுதான் ஒரு மிரரோட பாயிண்டே. சரிங்களா? ஸோ there is a heating tube. How high is this tube? is located above the vertex of the parabola. இப்படி இருக்குன்னா அப்போ அந்த அந்த ஃபோக்கஸ் பாயிண்ட் எங்க இருக்கு அதை மட்டும் சொன்னா போதும், ரைட்டா? ஸோ நான் இப்படி ஒரு பாராபோலா வரைகிறேன். ஓகே, மை ஃபோக்கஸ் இஸ் ஹியர். ஸோ எவ்வளோ தூரம் மேலே ஆர்கனைஸ் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லணும். ஓகே, எஸ், யூ நோ திஸ் இஸ் வெர்டெக்ஸ் பாயிண்ட். இப்போ இது எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு சொல்லணும். தட் இஸ் ஏ பாயிண்ட். என்ன ஏ பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சா போதும். இது பாராபோலா என்னது? ஸோ திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பாராபோலாவா? நீர் எக்ஸ் ஸ்கொயர்ல கொண்டு வாங்க. அவனே பாராபோலா கொடுத்துட்டாங்க 1/32x ஸ்கொயர்னு சொல்லிட்டு. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 32y. ஆக்சுவலி நம்மளோட பாராபோலா கர்வ் என்னது? எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. அப்போ 4aங்கிற இடத்துல தான் யார் இருக்கா? 32 இருக்கா. ஸோ 4aங்கிற இடத்துல தான் 32 இருக்கு. அப்போ இந்த ஏ எந்த இடத்துல லொக்கேட் ஆயிருக்கு? 8 மீட்டர் above the vertex. 8 மீட்டர் கரெக்டா above the vertex it is located. சரிங்களா? it is all 2 mark question. it is not even a 5 mark question, but it is all 2 mark questions. சரிடா பசங்களா?
நெக்ஸ்ட் பாருங்களேன். ஸோ எ சர்ச் லைட், ஒரு டார்ச் லைட் மாதிரி சரிங்களா. எ டார்ச் லைட் ஹாஸ் அ பாராபோலிக் ரிஃப்ளெக்டர். ஸோ இதுலேருந்து வர ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு பாராபோலிக், எனக்கு தெரியுதாடாப்பா இது ஒரு பாராபோலா ஃபார்ம் பண்ணுது. கேன் யூ see this? This is a parabolic reflector. Okay, and the parabolic bowl is okay. இப்போ அதுக்கு நான் வந்து நெக்ஸ்ட் பிக்சர் காட்டுறேன். ஓகேவா, இந்த மாதிரி இப்போ அதுக்குள்ள இருக்கிற குண்டு பல்ப், அது ஒரு குண்டு பல்ப் ஷேப்ல நம்ம படிச்சுப்போம், அப்போ உங்களுக்கு புரியும் ரைட்டா. ஸோ இந்த ஒரு குண்டு பல்ப் ஷேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் தான் ரிம். அதை கவர் பண்றோம்ல, அதுக்கு பேர் தான் என்னது, ரிம். ஓகே, ரிஃப்ளெக்டர்னா ஒரு டார்ச் லைட், நான் டார்ச் லைட் கூட கொண்டு வந்திருக்கலாம். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம், நாமளே ஒரு டார்ச் லைட் வரையலாம். ஸோ டார்ச் லைட் உள்ள இருக்குல்ல, அதை மட்டும் பாருங்க. உள்ள நீங்க அந்த அந்த கண்ணாடி கழட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ரிம்னா அந்த மூடி, டார்ச் லைட் மூடி இருக்கும்ல, அந்த மூடி கழட்டி பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு குழியாட்டம் இருக்கும், அதுக்கு நடுவில் ஒரு பல்ப் இருக்கும். யா, ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு குழியாட்டம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு பல்ப் இருக்கும், இந்த இடத்துல கண்ணாடி வச்ச மாதிரி கவர் பண்ண மாதிரி we will have a ellipse, right? ஒரு மூடியாட்டம் இருக்கும். இல்ல இந்த இடத்துல ஹேண்டில் வந்திருக்கும். this is the torch light மாதிரி ரைட்டாடா பசங்களா. so this is the reflector, கரெக்டா. done. so இப்போ என்ன சொல்றான், the parabolic bowl is 40 centimeter wide from rim to rim. ரிம்ல பார்க்கும்போது 40 centimeter wide, இது இந்த டிஸ்டன்ஸ் இருக்கா, இது 40 centimeter. நம்ம என்ன பண்ணணும், இவங்களை கரெக்டா பிரிச்சு வைக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சஸ் லைன். ஆக்சஸ் லைனை நாம தான் ஃபிக்ஸ் பண்றோம் சரிங்களா, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்றோம். 40 சென்டிமீட்டர்னா அப்போ இது ஒரு 20 சென்டிமீட்டர், இது ஒரு 20 சென்டிமீட்டரா. ஸோ திஸ் இஸ் ஒரு 20 சென்டிமீட்டர், இங்க ஒரு 20 சென்டிமீட்டர். ஆமா ரைட். நெக்ஸ்ட் என்னது, 30 சென்டிமீட்டர் டீப், உள்ள குழியா இருக்குல்ல, இந்த குழி பகுதி வந்து 30 சென்டிமீட்டர் ஆமா சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, so the bulb is located at the focus point, find the equation of the parabola. first equation of the parabola கண்டுபிடிக்கணும். so இது உங்களுக்கு மோரலஸ் தெரியும், இதோட ஈக்குவேஷன் என்னது, y square is equal to 4ax. நம்மளுக்கு வேண்டியது என்ன, we need a தெரியணும்னா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த கர்வ்மலுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்ட் என்னது, இந்த பாயிண்ட் தான். ஏன்னா இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 30 அண்ட் ஹைட் 20. ஸோ 30, 20 இஸ் ஆன் தி கர்வ் மேலே தான் இருக்கு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா y-க்கு பதிலாக 20 சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 400, 4 2s are 120a. ஸோ இது கேன்சல். அப்போ a இஸ் ஈக்குவல் டு 10/3. ஏவோட வேல்யூ என்னது 10/3. 4 டேபிளை கேன்சல் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ அதை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ y square is equal to 40/3x. so that is 3y square is equal to 40x. இதுதான் உங்களோட அந்த ரிஃப்ளெக்டரோட மேப். ஓகே, how far from the vertex is bulb to be placed? எந்த இடத்துல பிளேஸ் ஆயிருக்கு, 10/3 மீட்டர்ல. அதாவது a, அந்த a எங்க, பல்ப் எங்க பிளேஸ் ஆயிருக்கு, ஃபோக்கஸ்ல தானே, 10 மீட்டர்ல பிளேஸ் ஆயிருக்கு. ஓ நோ 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 நோ, ஒன் செகண்ட். placed from, so that the maximum distance is covered. vertex வந்து கேட்டாங்க, yes this is. ரிம்ல இருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 30 minus 10/3. ரிம்ல இருந்து கேட்டாங்கன்னா சரிங்களா. So the equation of the elliptical popped up. ஒரு ஆப்டிக்கல் லென்ஸ்னா இந்த மாதிரி இருக்க ஒரு லென்ஸ் தான் பசங்க. ஸோ இட் இஸ் கேமரா லென்ஸ், நம்மளுக்கு யூஸ் பண்ற கான்டாக்ட் லென்ஸ், இது எல்லாமே ஒரு ஆப்டிக்கல் லென்ஸ். அதாவது நம்மளோட கண் பார்வைக்காக யூஸ் பண்ற லென்ஸ் எல்லாமே ஒரு ஆப்டிக்கல் லென்ஸ். அந்த ஆப்டிக்கல் லென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்டிக்கல் ஷேப்ல இருக்காமா சரிங்களா. அந்த ஆப்டிக்கல் எப்படி இருக்கு, இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் சம் எலிப்டிக்கல். நம்ம கண்ணு மாதிரி இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு லென்ஸை உருவாக்குறாங்க. ஓகே, பட் ஐ எம் drawing வெரி லார்ஜ், அப்பதான் நம்மளால பிளாட் பண்ண முடியும். கரெக்டுங்களா. we plotted it. ரெண்டா பிரிச்சுட்டோம். எஸ், எப்பயுமே இந்த மாதிரி ரெண்டா பிரிச்சுக்கோங்க. this is very easy for you. so the parabolic part of the system, இதுல ஒரு parabolic part of a system இருக்கு, has one focus in common with the right focus of the ellipse.
2 ஒன்று தானே, ரைட். இப்போ இதுக்கு 2 ஃபோக்கஸ் இருக்காடாப்பா, இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, இங்க ஒரு ஃபோக்கஸ் இருக்கு, சரியா? இந்த ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா இதே லென்ஸுக்கு ஒரு பாராபோல் பார்ட்டும் இருக்காமா, ஒரு பாராபோலா லென்ஸும் உள்ள இருக்க மாதிரி காம்பினேஷன்ல இருக்காமா. இதுக்கு என்ன இருக்கு, காம்பினேஷன்ல ஒரு பாராபோலாவும் நம்ம கிட்ட இருக்கு, சரிங்களா? இந்த பாராபோலோட ஃபோக்கஸும் இந்த எலிப்ஸோட ஃபோக்கஸும் சேம் இடத்துல இருக்கு. ஓகே, they have in common, so which means they are both, ரெண்டு பேத்துக்கும் அது இருக்கு. The vertex of the parabola is at origin, இதுதான் நம்மளோட origin point. அந்த parabola opens to the right side. right side நான் அழகா எழுதிட்டேன். find the determinant of, நம்மளுக்கு equation of the parabola வேணும். இப்போ என்ன டீடைல் கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்க டீடைல் இது மட்டும்தான், வேற எதுவுமே தெரியாது, ரைட்? ஸோ ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16, பி ஸ்கொயரோட வேல்யூ 9, சரியா? ஏ ஸ்கொயரோட வேல்யூ 16னா என்ன அர்த்தம் அப்படின்னா, even distance is 3 and இந்த distance உனக்கு தெரியும், that is 4. ஓகே, ஆனா this is rightward parabola. rightward parabolaனா y square is equal to 4ax. யார் மட்டும் தெரிஞ்சா போதும், இது a மட்டும் தெரிஞ்சா போதும். ஏங்கிறது என்னது, இவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஏனா யாரு, I can put it in dotted lines. what is a, இவனுக்கும் இவனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். எஸ் ஆர் நோ, இவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் தானே அந்த a. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் யாருக்கு ஈக்குவலா இருக்கும், இப்போ நம்மளுக்கிட்ட கொடுத்துருக்கிறது எலிப்ஸ் தான். எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் என்னது, பாராபோலாவை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ் ஏவா இருந்துட்டு போட்டோம். ஆனா எலிப்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ், அதாவது சென்டர் அண்ட் ஃபோக்கஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ஏஇ. அப்போ ஏஇ வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் கொடுத்துட்டாங்க, ரைட்? ஸோ ஏஇ தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, எலிப்ஸுக்கு ஏஇ தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ 16 minus 9 that is 7, சரிங்களா? அப்போ ஏஇயோட வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா √7. ஓகேவா? அதை தூக்கி இங்கே போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஈக்குவேஷன் 4√7x. So the equation of the parabola is y square is equal to 4√7x. அம்பட்டுதான், ஓகேங்களா? Yes. So the root 34 centimeter long is connected to a Vesperi gallery. ஓகேவா? கேலரி அப்படின்னா அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சு வைப்பாங்கல்ல, போட்டோஸ்லாம் பெயிண்ட் பண்ண போட்டோஸ் எல்லாமே ஹேங் பண்ணி வைப்பாங்கல்ல, அதை மோஸ்ட்லி கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபிக் அதுவும் கேலரி தான். ஃபோட்டோஸ், பெயிண்டிங்ஸ் இது எல்லாமே பப்ளிக் காட்டுற அந்த பேரை வந்து கேலரி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூம் பார்த்தீங்கன்னா 34 லாங் மீட்டர்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ரூமோட சீலிங் பார்த்தீங்கன்னா ஒரு எலிப்டிக்கல் சீலிங். ஓகேவா? இட் இஸ் லைக் எலிப்டிக்கல் சீலிங். ஸோ அந்த சீலிங் எப்படி இருக்கும், சீலிங்னா மேலே இருக்கிற கூடாரம். அந்த கூடாரம் இந்த மாதிரி சீலிங் நாம பார்த்தது கிடையாது. பட் மோஸ்ட்லி ஃபாரின் நேஷன்ஸ்லாம் இந்த மாதிரி எலிப்டிக்கல் சீலிங்ஸ் தான் இருக்கும், ரைட்டா? If the maximum height of the ellipse ceiling, அந்த கூடாரத்தோட maximum height என்னன்னு கேட்டிங்கன்னா 8 meter, determined whether the focus are located. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு, சரியா? So what I'm saying, it is a form of elliptical. இப்படி இருக்க ஒரு கூடாரம், ரைட்டா? இப்படி மேல இருக்கும். இந்த கீழே இருக்கிற பாட்டை விட்டுருங்க, அதை பார்க்காதீங்க, சரியா? நீங்க வரையும் போது மேலே மட்டும் வரைஞ்சுக்கோங்க. எனக்கு ஷேப் இல்லை, அதனால நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? நோ ப்ராப்ளம், நீங்க வரைஞ்சாலும் வரைஞ்சிருவீங்க. ஓகே, தட்ஸ் இட். சரிடா பசங்களா, கம்பிட்டு தான். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி எலிப்டிக்கல். இதோட மேக்ஸிமம் ஹைட் எங்க இருக்கும், இங்க தான் இருக்கும். எவ்வளோ, 8 மீட்டர் இருக்காமா. ஓகேங்களா? ஸோ அண்ட் த ரூம் இஸ் 34 லாங். ரூம் 34 லாங்னா இதோட அகலமும் எவ்வளோதான் இருக்கும், 34 தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் 17 மீட்டர் அண்ட் திஸ் இஸ் 17 மீட்டர். சரிடா பசங்களா? ஓகே, ஸோ
where the foci is located. Where the foci is located. ஃபோக்கேனா என்னது, இந்த இடத்துல இருக்கும். ஃபோக்கஸ்னா இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, உனக்கு இதுதான் என்னது பி, நான் என்ன சொன்னேன், ஹைட்டு தான் பி. பி வந்து 8, ஏ வந்து 17. வாட் இஸ் தி எலிப்ஸ், இந்த எலிப்ஸ் ஃபார்ம் என்ன, x square by 17 square 284 plus 289 plus y square by 8 square na 64 equal to 1. சரிங்களா, this is the elliptical equation. ஆனா நம்ம கிட்ட கேட்டிருக்கிறது AE. so AE the whole square is equal to a square minus b square. 289 minus 64, so 225 வரும். 225ங்கிறது 15 ஸ்கொயர். அப்போ ஏயோட வேல்யூ 15 மீட்டர். ஓகேங்களா, அப்போ கரெக்டா சென்டர் பொசிஷன்ல இருந்து, ஸோ 15 மீட்டர் either side from the center of ellipse. So the focus is located at 15 meter either side from the center of the ellipse. சரிங்களா, அந்த focus எங்க இருக்கு, 15 மீட்டர் ரெண்டு பக்கத்துல இருந்து சென்டர்ல லொகேட் ஆயிருக்கு. புரியுதாடா பசங்களா? Yes. So 39th question. What is 39th question is dealing about? If the equation of the ellipse is, if the equation of the ellipse ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு equation கொடுத்திருக்காங்க, where to the nearest centimeter should the patient's kidney stone should be placed at the reflector sound hits the kidney stone. அப்போ எந்த இடத்துல அந்த பேஷண்ட்ஸோட கிட்னி ஸ்டோன் இருக்கணும் சார். ஒரு ரிஃப்ளெக்டர் என்னன்னா இட் இஸ் லைக் அ மிரர் மாதிரி தான். ஸோ ஒரு எலிப்டிக்கலா இருக்க ஒரு ரிஃப்ளெக்டர், இட் இஸ் ஹியர், லைக் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதுதான் ஆரிஜின் பாயிண்ட், வாட் எவர். சரியா, அப்போ அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்ல வைக்கணும். அந்த ஸ்டோன் எங்க வைக்கணும், ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருக்கணும். சரியா, ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் இட் வில், அந்த கிட்னி ஸ்டோன் வந்து கரைஞ்சு போகும். சரிடா பசங்களா, கிட்னி ஸ்டோன் எப்போ கரைஞ்சு போகும், ஃபோக்கஸ் பாயிண்ட்ல இருந்தா மட்டும்தான் இட் வில் ஓகேங்களா. ஸோ you know the value of this. So what is it, it is 484 ங்கிறது 24 ஸ்கொயர். ஸோ இப்போ a ஓட a ஸ்கொயர் வந்து 484 and b ஸ்கொயர் வந்து 64. நம்மளுக்கு தேவை ஃபோக்கஸ் பாயிண்ட். ஸோ a the whole square is equal to a square minus b square. a the whole square na 484 minus 64 which is 420. ஓகேவா, 420. ஸோ 420க்கு நான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். இதில் ஏதாவது காமனாக எடுக்க முடிஞ்சா வெளியே எடுத்துருங்க. 420 எப்படி எழுதிக்கலாம், 4 டேபிளில் கேன்சல் ஆகுமா? எஸ். So we can write like first 420 எப்படி எழுதிக்கலாம், 4 into 100 na 400, 105, 105. சரியா, 105, 105 திருப்பி எழுதலாமா? How can you write like, so 5 into 21, 5 into 21, 3 into 7, whatever, இது வராது. ஸோ இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 2 into root over 105. ஸோ 105ஓட ரூட் நம்பருக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஸோ 105 என்ன பண்ணுவீங்க, ஒரே ஒரு நம்பர் மட்டும் எடுத்துக்கணும். ஸோ ஆர் 100 மொத்தமாக கூட எடுத்துக்கோ. 100 எப்போ வரும் நம்மளுக்கு, 10 10s ஆர் இட் இஸ் 100, ரிமைண்டர் 5 வரும். கரெக்டா, இது 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா 20. இது பத்தாது, பாயிண்ட் வச்சிங்கன்னா 2 பேர் வருவோம், 500. 220s யார் கூட மல்டிபிள் பண்ணால் 500 கிடைக்கும். 20s யார் கூட மல்டிபிள் பண்ணால் இட் வில் ரீச்சஸ் அப் டு 200 ரேஞ்சுன்னு வச்சுக்கோ. ஸோ 200 இங்கே ஒரு டிஜிட் போட போகிறேன், இங்கே ஒரு டிஜிட் போடுறேன், அட்லீஸ்ட் 200 ரேஞ்சில் இருக்கு. 200 யார் கூட மல்டிபிள் பண்ணால் 500 வரும், 2 times. ஸோ இட் இஸ்
404. அப்போ ஒரு 96 ரிமைண்டரா 2 0 வரும். அகே இந்த 2ஆல மல்டிபிள் பண்ணீங்கன்னா 204. ஸோ 2000 ரேஞ்ச் 2000 ரேஞ்ச் 9000 ரேஞ்சில் இருக்கு. ஸோ 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணாதான் கிடைக்கும். ஸோ ஆப்வியஸ்லி இட் இஸ் 10.24 சம்திங். அப்போ 2 into 10.24 which will be 20.48. 20.48. So 20.48 approximately we can write like 20.5. நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 4க்கு மேலே 8 தானே இருக்கு. ஸோ 5ன்னு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 20.5 மீட்டருக்கு ஈக்குவல். புரியுதாடா பசங்களா? இட் இஸ் ஈஸி. இட் இஸ் நாட் ஈவன் அ பிக் டீல். இந்த சம் இருக்குல்ல, இந்த சம் தான் பெரிய சம். சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்க 2 கோர்ட் காஸ் ஸ்டேஷன் இருக்கு. அதாவது கடல் கரையில ஒரு காட் ஸ்டேஷன்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி 2 இருக்கு. ஒன்னு ஏ, இன்னொன்னு பி. ஓகேவா? ஸோ அவங்களோட பாயிண்ட்டையுமே சொல்லிட்டாங்க. நாம என்ன பண்றோம், அதை ஃபர்ஸ்ட் பிளாட் பண்ணி வைக்கிறோம். இதுதான் அந்த பாயிண்ட் A, 0, 60. இன்னொன்று பி இங்க இருக்கு 0, 600. சரிங்களா? 2 பேருக்கும் 600 கேப் இருக்கு. 600 கிலோமீட்டர் கேப். ஓகேவா? சிக்னல் ஃப்ரம் அ ஷிப் P is received slightly different by different times. அதாவது ஒரு ஷிப் டிராவல் பண்ணுது. அந்த ஷிப் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேஷன்ல இருந்தும் சிக்னல் வரும். ஆனா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங்ல வரும். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமிங்னா ஒவ்வொன்றும் வேற வேற இடத்துல இருக்கு. ஸோ டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி வரும். கரெக்டா? பக்கத்து அந்த ஷிப்பும் அந்த பியும் பக்கத்துல இருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் கேட்கும். ஏ தூரமா இருக்குன்னா ஏ லாஸ்டா தான் கேட்கும். கரெக்டா? அந்த லாஜிக் தான். ஓகேங்களா? அந்த ஷிப் எப்பவுமே எந்த மாதிரி இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த ஷிப்புக்கும் பிக்கும் ஏக்கும் உள்ள டிஸ்டன்ஸை டெஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நானா ஒன்று போடுறேன். ஓகேவா? நானா இந்த ட்ரேசஸ்ல தான் அந்த ஷிப்பு போகும். இந்த ட்ரேஸ்ல தான் அந்த ஷிப்பு போகும். அந்த ஷிப் பண்ற அந்த ஷிப்போட மூவிங் பாயிண்ட்டை நான் ஒரு ட்ரேஸா போடுறேன்னா இட் வில் லுக்ஸ் லைக் திஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா பிகாஸ் இப்போ கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இப்போதைக்கு இந்த ஷிப் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோவேன். இவனுக்கும் உள்ள ஒரு டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இது எக்ஸ், இது தெரியாது, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ் பிளஸ் 200 இருக்கும். ஏன்னா அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான் பியை விட ஏ வந்து 200 மீட்டர் தூரமா இருக்கும். ஓகேவா? அப்போ பியை விட அதோட அதிகமா 200 மீட்டர் தள்ளி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்க ஒவ்வொரு பாயிண்ட். அப்போ இங்க வரும்போது அதே கண்டிஷன், இங்க வரும்போது அதே கண்டிஷன், இங்க வரும்போது அதே கண்டிஷன். அப்போ இந்த இடத்துல அப்போ இது என்ன பாயிண்டா இருக்கும்? ஏன்னா உனக்கு தெரியும் மொத்தம் 600, இவனுக்கும் மொத்தம் 600. கரெக்டா? இப்போ ஷிப்பு கரெக்டா இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இதை ஒய்னு வச்சுக்கிறேன். அப்போ இது என்னது? y plus 200. ஆனா இது மொத்தம் உனக்கு என்னன்னு தெரியும். கரெக்டா? yயும் y plus 200 மொத்தமா ஆட் பண்ணீங்கன்னா 600. am I right? அப்ப அந்த y என்னன்னு கண்டுபிடிங்க. what is your y then? your y will be 400, 200. கரெக்டாப்பா? 200. அதாவது இங்க இருந்து 200 மீட்டர் கீழே இருக்கு. 200 மீட்டர் கீழேனா அப்ப இந்த பாயிண்ட் எப்படி இருக்கும்? 0,400. 200 மீட்டர் கீழேனா 0,400. கரெக்டா? எஸ், டன். ஸோ இப்போ அகெயின் இப்போதைக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டிட்டர்மைன் தி ஈக்குவேஷன் ஆஃப் தி ஹைப்பர்போலா. அப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா அப்படின்னா we will definitely have a center point. நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்னு ஒன்று இருப்பாங்க. சென்டர் பாயிண்ட் எப்படி இருக்கும்? ஸோ இப்போ இந்த காட் ஸ்டேஷன் சொல்றாங்களே, இந்த 2 காட் ஸ்டேஷன் தான் இந்த ஹைப்பர்போலாவோட ஃபோக்கஸ் பாயிண்ட். இந்த 2 காட் ஸ்டேஷன் தான் எப்படி இருக்கு? ஹைப்பர்போலாவோட ஃபோக்கஸ் பாயிண்ட். அப்படி ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்குன்ற பட்சத்துல அப்போ அவனோட சென்டர், அவங்க 2 பேத்துக்கும் மைய பகுதியில தான் சென்டர் இருக்கும். சரியா? ஸோ இது 600, 2 பேத்துக்கும் நடுவில் 600 கேப்னா கரெக்டா 300 மீட்டர்ல தான் சென்டர் அமைஞ்சிருக்கும். ஸோ தட் இஸ் 0,300 தான் என்னது? சென்டரோட பாயிண்ட். ஓகேங்களா? உங்களோட சென்டர் ஆரிஜின் கிடையாது. அதுவும் இல்லாம இது ஒரு டைப் 2 ஹைப்பர்போலா. ஓகேவா? அப்ப அந்த ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்? இட் வில் பி x minus 0 the whole square minus, இது டைப் 2வா? ஃபர்ஸ்ட் y தான் எழுதணும். டைப் 2வா? y minus 300 the whole square plus
x minus 0 the whole square. சரிடா பசங்களா? எஸ். இந்த ஏபி நம்மளுக்கு தெரியாது, இந்த ஏவும் தெரியாது, இந்த பியும் தெரியாது, விச் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ இந்த ஏபி கண்டுபிடிக்கிறது தான் இதோட டாஸ்கே. ஓகே, ஏன்னா ஹைப்பர்போலா ஈக்குவேஷன் சொல்லும். ஸோ ஏபி கண்டுபிடிக்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட், அப்போ ரெண்டுனா நம்மளுக்கு 2 பாயிண்டோட சப்போர்ட் தேவைப்படுது. சரிங்களா? எஸ். இப்போ டன். இப்போ ஒரு பாயிண்ட், இப்போ இந்த கர்வ் மேல இருக்கிற ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நான் என்ன கேட்குறேன்டா பசங்களா, ஏனா என்னது? வாட் இஸ் ஏ? ஏங்கிறது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர் டு தி ஃபோக்கஸ், சென்டர் டு தி வர்டெக்ஸ். சென்டருக்கும் வர்டெக்ஸ்க்குள்ள கேப் தான் ஏ. கரெக்டா? உனக்கு தான் வர்டெக்ஸ் ஒன்று தெரியும்ல, 0,400 0,400 is 0,300. அப்போ அவங்க ரெண்டு பேத்துக்கும் இடப்பட்ட கேப் எவ்வளவு? 100 தானே. அப்போ உன்னோட ஏ என்னது? ஸோ தட் மீன்ஸ் யுவர் ஏ வில் பி 100 கிலோமீட்டர். ஏ கண்டுபிடிச்சாச்சு. ஸோ y minus 300 the whole square divided by 100 square plus x square divided by b square equal to 1. ஓகேங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது b ஸ்கொயர். இந்த b-யை அப்படி கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கு இன்னொரு பாயிண்டோட வேணும் நம்மளுக்கு. இப்போ இன்னொரு பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ இந்த பாயிண்ட் தான், அதுக்கு மேல போச்சு அப்படின்னா இந்த பாயிண்ட் மட்டும் தான் கர்வ் மேல எனக்கு தெரியுது. இதோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், இதோட ஹைட் எனக்கு தெரியாது, இந்த ஹைட் எனக்கு தெரியாது. இந்த ஹைட் உனக்கு தெரியுமே எவ்வளோன்னு. இது 600 அப்படின்னா இதுவும் 600 தானே. யாரா பசங்களா? இது 600 அப்படின்னா இந்த பாயிண்ட் என்னது? இதுவும் 600 தானே. ஸோ திஸ் மீன்ஸ் ஹைட் 600, டிஸ்டன்ஸ் எக்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட் கர்வ் மேல இருக்கு. ஆனா இந்த பாயிண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எக்ஸ் தெரியணுமே. எக்ஸ் தெரியாம என்ன பண்றது? ஸோ எக்ஸ் தெரியாம என்ன பண்றதுன்னா அகைன், ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் டிரா பண்ணும்போது ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிருக்கேன். கண்ணுக்கு தெரியுதா? இந்த ட்ரையாங்கிள், கேன் யூ see this triangle? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். So we have a triangle like this, right? This is a right angle triangle and this is x, this is x plus 200 and this is 600. Right angle triangle என்னது? x square plus x plus 2 the x square plus 600 squares, 36,0,0,0,0 equal to இவங்களோட whole square. So x square plus 40,000 plus 2 into 400, 400x. ஓகேங்களா? எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. ஸோ x square கேன்சல், இது இந்த சைடு வந்துடும். ஸோ 36, இது ஒரு 40,000, இது வந்துட்டு 3,60,000. 3,60,000 வந்து 40,000 போச்சுன்னா 3,20,000 ஈக்குவல் டு 400x. 0 0 0 0. அப்போ x வந்து என்னது? 800. x எவ்வளோடா பசங்களா? 800 கிலோமீட்டர். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பாயிண்ட் என்னது? ஸோ இப்போ 800, 600 lie on the curve மேல அவங்க இருக்காங்க. So which means this point satisfies the hyperbola. So அப்போ இந்த ஹைப்பர்போலாவை இவன் சாட்டிஸ்ஃபை பண்ணுவான். அப்போ இந்த பாயிண்ட் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ yக்கு பதிலாக 600, 600ல 300 போச்சுன்னா 300 ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் மைனஸ், இது மைனஸ் சரியா, ப்ளஸ்ன்னு போட்டா ஹைப்பர்போலா ப்ளஸ் மைனஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸுக்கு பதிலாக என்னது? 800 ஸ்கொயர், 800 ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர் இஸ் equal to 1. அப்போ இந்த டேர்ம் இங்கே போயிடும், இந்த டேர்ம் இங்கே வந்துடும். ஸோ 300 ஸ்கொயர் டிவைடட் பை 100 ஸ்கொயர் minus 1 is equal to 800 ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர். சரிங்களா? இதில் என்னன்னு கேட்டேன்னா யூ கேன் தனியாக பிரித்து எழுதிக்கலாம். 3 ஸ்கொயர் இன்ட்டு 100 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். டிவைடட் பை 100 ஸ்கொயர் மைனஸ் 1 இஸ் equal to 800 ஸ்கொயர் டிவைடட் பை பி ஸ்கொயர்.
ஸோ 100 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். ஸோ 300 9 minus 1 8. 8 is equal to 800 square divided by 6b square. அப்போ b ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 800 எப்படி எழுதிக்கலாம்? 800 ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 8 ஸ்கொயர் இன்ட்டு 100 ஸ்கொயர் divided by ஒரு 8. 8 8 கேன்சல் ஆயிடும். which is இதை வந்துட்டு இது பண்ணீங்க அப்படின்னா 10,000. 80,000 is your b square. So your b square is, அப்போ உங்களோட curve என்னது? y minus 300. y minus 300 the whole square divided by 10,000 minus x square divided by 80,000 equal to 1. இதுதான் உங்களோட ஹைப்பர்போலாவோட கர்வ். ஞானா பசங்களா? So this is a very important 5 mark. ஓகே வாடா பசங்களா? ஸோ இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காம டவுன்லோட் பண்ணிக்கோங்க சரிங்களா? ஸோ bye bye everyone, have a nice day.